ஒதுக்குப்புறங்களில் வைத்து அடித்து துன்புறுத்தி கொடூரமாக தாக்கப்பட்டு அந்த நபர் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். யாரு கடத்தலில் சம்பந்தப்பட்டாரோ அந்த 6 பேரில் ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். இந்த கம்ப்ளைண்ட்ல யாரையோ காப்பாற்றுவதற்கு தான் இந்த எஃப்ஐஆர் மறைமுகமாக போடப்பட்டிருக்கிறது. இறந்த அந்த அஜித்குமாரை அடக்கம் செய்யும் வரை அனைத்து திமுகவினரும் அங்கே கூட இருந்து செஞ்சிருக்காங்க. யாரை காப்பாற்ற இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். முறையாக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இதை விசாரித்திருந்தால் இது ஒரு கடத்தல் வழக்கு, படுகொலை வழக்கு. எப்படி இது கஸ்டோல் டெத்தை கன்சிடர் பண்ண முடியும்? இதை செய்தது அந்த டிஎஸ்பிக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கிறதா தெரியல. அதற்கு மேலே எஸ்பி அளவில் தலையிட்டு இருக்கும். எஸ்பி தலையிடும் அளவிற்கு இதில் யார் அழுத்தம் கொடுத்தது? சென்னையில் இந்த ஆகாஷ்னு ஒரு இளைஞர் இதே மாதிரி கஸ்டோடி டெத்தில் 2022-23 படுகொலை செய்யப்பட்டார். மேயர் பிரியாவின் தந்தை இந்த விஷயத்தில் தலையிட்டு இதை கட்ட பஞ்சாயத்து செய்து அதை மூடி மறைக்க அந்த குடும்பத்தினரும் சேர்ந்து அவங்களுக்கு ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சாங்க. 30 இடங்களில் காயம் ஏற்பட்டதாக அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அவ்வளவு காயங்கள் ஏற்பட்டும் ஏன் இது வரைக்கும் கொலை வழக்காக பதிவு செய்யவில்லை? அதற்கு உத்தரவிட்ட எந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் இது எப்படி நீர்த்து இதை எப்படி நீங்கள் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவீங்க? இது கண்டிப்பாக முதல்வர் தலையீடு இல்லாமல் இது நடந்திருக்காது. முதல்வர் தலையீடு இல்லாமல் முதல்வர் இதை மூடி மறைங்கன்னு சொல்கிற அளவுக்கு இதில் மூடி மறைக்கிற சொல்கிறவருக்கு இதில் பின்னாடி என்ன விஷயம் இருக்குது? ஸோ இதே வேலை தான் தமிழகம் முழுவதும் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கா. சிவகங்கையில் நடந்த ஒரு கஸ்டோடியல் டெத், ஒரு டீடைன்டு டெத்துன்னு சொல்லி கடந்த 2 நாளாக தமிழகம் முழுவதும் பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் தமிழகத்தில் கடந்த இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 24 கஸ்டோடியல் டெத், அதாவது தடுப்பு காவலில் போலீஸ் காவலில் இருந்த 24 பேர் மரணமடைந்ததாக நேற்று உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு. பல பத்திரிகைகளும் இதை பற்றி எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. இதை தடுப்பதற்கான எந்த வேலையும் செய்யவில்லை. அதாவது திடீர்னு எப்போவுமே எதிர்க்கட்சியாக இருக்கப்போ தான் ஒரு பெரிய மனித உரிமை காவலர் அப்படின்னு பெருசாக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெரிய நாடகத்தை நடத்தும் முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் இருப்பதிலே ரொம்ப கொடூரமான சம்பவம் சிவகங்கையில் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நகை காணோம்னு சொல்லிட்டு. அந்த காணா போன நகைக்கு அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு ப்ரிலிமினரி என்கொயரி நடத்துகிறாங்க. என்கொயரி நடத்திட்டு யார் யார் மேலாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்கள என்கொயரி நடத்தி விடுவிக்கிறாங்க. ஆனால் ஸ்பெஷல் டீம்னு ஒரு டீமு போய் அந்த நைட்டு அந்த நபர்கள் 5 பேரையும் தூக்கி கொண்டு போய் 2 நாட்களாக வெவ்வேறு இடங்களில் வச்சு கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கடத்தல்னு வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரிலிமினரி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. இந்த ஸ்பெஷல் டீம்ன்றது பார்த்தீங்கன்னா, இது ஸ்பெஷல் டீம்னு சொல்கிறத விட அவுட் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு டீமாக தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ஒரு சம்பவங்கள் நடக்குதோ அந்த சம்பவங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு எப்படி ஒரு ரவுடியோ ஒரு 3ஆம் தர ஆட்களோ தலையிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடக்குமுறை பண்ணி அடித்து துன்புறுத்தி அதை செட்டில்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த வேலையை தான் செஞ்சுருக்காங்க. இதை சாதாரணமாக ஒரு ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற யாரையும் உத்தரவு முடியாது. ஒரு டிஎஸ்பி லெவலில் கூட இந்த உத்தரவுகளை செய்ய முடியாது. எஸ்பி லெவலில் தலையிட்டால் மட்டுமே தான் இப்படி ஒரு டீம் இவ்வளவு சுதந்திரமாக செயல்பட முடியும். இதை ஒரு சாதாரண வழக்காக ஒரு கஸ்டோடியல் டெத்தால் கூட ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா சாத்தான்குளம் வழக்கை விட பல மடங்கு கொடூரமாக நடந்த சம்பவம் இந்த சம்பவம். ஏன்னா 2 நாட்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. கடத்தல் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். 2 நாட்கள் அந்த 5 பேர் கடத்தப்பட்டிருக்காங்க. 2 நாட்களும் அவங்க எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கல. எல்லாம் வெவ்வேறு இடங்களில் ஆற்றங்கரை ஓரம் அந்தந்த ஊர்களில் எங்கெல்லாம் ஒதுக்குப்புறங்கள் இருக்கோ அந்தந்த ஒதுக்குப்புறங்களில் வைத்து அடித்து துன்புறுத்தி கொடூரமாக தாக்கப்பட்டு அந்த நபர் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதில் என்ன கொடூரம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் நேற்று தான் எல்லாருக்கும் கிடைச்சிது. அந்த எஃப்ஐஆரில் நடந்த சம்பவம், அந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட விதமே பார்த்தீங்கன்னா, யார் கடத்தலில் சம்பந்தப்பட்டாரோ அந்த 6 பேரில் ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார். அந்த 6 பேர் கடத்தலில் சம்பந்தப்பட்ட அந்த 6 பேரில் ஒருவரான ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி 196 செக்ஷன் 196(2)A படி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப சாதாரண எஃப்ஐஆராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு கடத்தல் வழக்கு, கொலை வழக்கு. இதற்கு உத்தரவிட்டது சாதாரணமாக அந்த கம்ப்ளைண்ட்டில் டிஎஸ்பி சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் டிஎஸ்பிக்கும் அந்த ஸ்டேஷன் ஆய்வாளருக்கும் ரிப்போர்ட் பண்ணுறோன்னார். எப்படி எஃப்ஐஆர் போடாமல் நாங்கள் கொண்டு போய் அடிச்சிட்டு இருக்கப்போ அவர் என்ன மாதிரியான நாங்கள் விசாரணை செய்கிறோம். இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எங்களுடைய டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. அது இது தவறான பொய்யான கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டில் யாரையோ காப்பாற்றுவதற்கு தான் இந்த எஃப்ஐஆர் மறைமுகமாக போடப்பட்டிருக்குது. இது அப்பட்டமான ஒரு கடத்தல் மற்றும் படுகொலை வழக்கு. ஏன்னா இதில் டிஎஸ்பிலாம் அவ்வளோ சீக்கிரம் இதில் தலையிட்டுலாம் பண்ண முடியாது. அது இல்லாமல்
இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா திமுக கட்சியினர் அந்த ஒன்றிய செயலாளர், அந்த நகர செயலாளர், அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர், அந்த பகுதியின் அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து இந்த வழக்கை எவ்வளவு தூரம் மூடி மறைக்க முடியுமோ அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு தகவல் கிடைத்த பெற்ற வரை பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வரை இவர்களுக்கு கொடுத்து இந்த செட்டில்மெண்ட்டை பண்ணி இந்த குடும்பத்தை அமைதியாக இந்த விவகாரத்தை பெருசாக பூதாகரமாக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. நேற்று அந்த இறந்த அந்த அஜித்குமாரை அடக்கம் செய்யும் வரை அனைத்து திமுகவினரும் அங்கே கூட இருந்து செஞ்சுருக்காங்க. யாரை காப்பாற்ற இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள்? ஏன்னா சாதாரணமாக இதை நீங்கள் முறையாக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இதை விசாரித்திருந்தால் இது ஒரு கடத்தல் வழக்கு, படுகொலை வழக்கு. இந்த கடத்தல் வழக்குக்கு என்ன செய்யணும்? இப்போ சாத்தான்குளம் வழக்கில் என்ன செஞ்சாங்க? எல்லார் மேலேயும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அனைவரும் இன்னும் வெளியே வரல, முன் ஜாமீன் கிடைக்கல, எந்த ஜாமீனும் கிடைக்கல. இப்போ வரைக்கும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. தீர்ப்புக்காக அனைவரும் காத்திருந்தார்கள். எல்லாம் இருந்தது. 7-8 வருஷமாக இருந்துச்சு. இந்த வழக்கு இப்போ வரைக்கும் 2 நாள் கழித்து கஸ்டோடியல் டெத்தாக இருப்பு. எப்படி இது கஸ்டோடியல் டெத்தை கன்சிடர் பண்ண முடியும்? ஸ்டேஷனில் வச்சு மரணம் அடைஞ்சாங்களா? இல்லை. வேறு எங்கேயாவது விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப இல்லை. சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் டீம் தூக்கி கொண்டு போய் இவர்களை அடித்து துன்புறுத்தும் அளவுக்குனா இது கடத்தல் வழக்கு. இதை செய்தது அந்த டிஎஸ்பிக்கெலாம் சம்பந்தம் இருக்கிறதா தெரியல. அதற்கு மேலே எஸ்பி அளவில் தலையிட்டு இருக்கும். எஸ்பி தலையிடும் அளவிற்கு இதில் யார் அழுத்தம் கொடுத்தது? சரி, எஸ்பி அளவில் தவறு நடந்துருச்சுல. தவறு நடந்த பிறகு அப்போயாவது முதல்வர் இது யார் தவறு செய்தார்களோ இவர்கள் மீது ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கிறதுல 2 நாள் என்ன தாமதம்? இதுவரைக்கும் இதை உத்தரவிட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எஸ்பி அளவில். அதற்கு அடுத்த லெவலில் யாரெல்லாம் உத்தரவு கொடுத்தார்களோ அவர்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எதுவுமே இல்லாமல் கீழிருந்து அந்த கடத்தலில் ஈடுபட்ட அந்த 6 பேர் மீது மட்டும் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டு 5 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அப்பட்டமாக ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மூடி மறைக்க திமுகவினர் அனைவரும் சேர்ந்து இதை காப்பாற்ற முயல்கிறார்கள். இது ஒரு இன்சிடென்ட் இல்லை. இது மாதிரி கடந்த 24 கேஸ் அவங்க சொல்கிறோம்ல, இந்த 24 கேஸ்லையும் இது மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இருக்குது. சென்னையில் இந்த ஆகாஷ்னு ஒரு இளைஞர் இதே மாதிரி கஸ்டோடி டெத்தில் 2022-23 படுகொலை செய்யப்பட்டார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூஸ் மினிட்டில் தெரியவே எழுதியிருந்தாங்க. என்னென்னா மேயர் பிரியாவின் தந்தை இந்த விஷயத்தில் தலையிட்டு இதை கட்ட பஞ்சாயத்து செய்து அதை மூடி மறைக்க அந்த குடும்பத்தினரும் சேர்ந்து அவங்களுக்கு ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சாங்கன்னு. ஒவ்வொரு இடத்திலும் கஸ்டோடியல் டெத்தை போய் ஏன் இவர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஏன் அதை ஒன் டைமாக இதற்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து இதற்கான ஒரு முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறையின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் இதை ஒரு தடவை கூட இதுக்கான ஒரு டீம் போட்டு என்ன பண்ணணும், ஒரு விசாரணை எப்படி செய்யணும், ஏன் கஸ்டோடியில் எவ்வளோ மரணம் வருது என்னன்னு விசாரிக்க கூட அவனால் முடியாத அளவிற்கு அவருக்கு வேறு என்ன வேலை இருக்குது? ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏடிஜிபி ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அதில் பூந்தமல்லி எம்எல்ஏ திரு இவர் நம்ம இன்வால்மெண்ட் இருக்கதா சொன்னாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடத்தல் வழக்கு, அதில் ஒரே நாளில் எல்லா விசாரணையும் செய்து அவர்கள் 2 பேரும் கைது செய்ய முற்பட்டார்கள். ஏடிஜிபி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், கைதும் செய்யப்பட்டார். அதில் உங்களுக்கு காட்டின அவசரம் ஏன்? உங்களுக்கு அரசியல் எதிரின்றனால நீங்கள் இவ்வளோ அவசரம் காட்டினீங்களா? அதில் காட்டின அவசரம் ஏன் இந்த வழக்கில் காட்டலை? உங்களுக்கு அதாவது காவல்துறையினால் செயல்பட முடியும், ஆனால் எங்கேருந்து அதுக்கான அழுத்தம் வருது? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்ற உத்தரவுகளை யார் கொடுக்கிறார்கள்? இந்த விஷயத்தில் சரி எந்தவித அரசியல் இன்வால்மெண்ட்டும் இல்லை, திமுகவினருக்கு யாருக்கு இன்வால்வ் இல்லைனா எதுக்காக கொண்டு போய் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணணும்? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கை இவ்வளோ தூரம் மூடி மறைக்க முற்படுகிறீர்கள்? 30 இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அவ்வளவு காயங்கள் ஏற்பட்டும் ஏன் இது வரைக்கும் கொலை வழக்காக பதிவு செய்யவில்லை? அதற்கு உத்தரவிட்ட எந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் இது எப்படி நீர்த்து இதை எப்படி நீங்கள் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவீங்க? இதை சாதாரண வழக்காக முடிக்க முயலும் திமுக அரசிற்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து எங்களுடைய தலைவர்களும் இன்று காலை ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஒரு எஸ்ஐடி வச்சு தனியாக ஒரு நீதிமன்றம் கண்காணித்து ஒரு விசாரணை நடைபெறுமோ அதே போல தான் இதுலேயும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த அரசு மீது முழுமையாக தமிழக மக்களும் சரி எல்லாருக்கும் நம்பிக்கை போய்விட்டது. இந்த அரசு எதற்குமே தகுதி இல்லாத ஒரு அரசாக இருக்குது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக இருக்குது, போதை கலாச்சாரம் உச்சத்தில் இருக்கிறது, டாஸ்மார்க்கில் 24 மணி நேரமும் பார்களில் அங்கங்கே மதுகள் விற்கப்படுது. எல்லாமே உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது எதையுமே இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல், எதையுமே கட்டுப்பாட்டில் வைக்க முடியாமல் முதலமைச்சர் எதற்காக இவ்வளோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்? 4.5 வருஷம் போயிடுச்சு. இதற்கு மேலும் இவர் என்ன செய்ய போகிறார் என்றுதான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில்
எங்களுடைய வழக்கறிஞர்கள் சார்பாக நாங்களும் வந்து இந்த வழக்கில் எங்களையும் சேர்த்துக்கொண்டு இதற்கு எஸ்ஐடி விசாரணை தேவை என்று மனு தாக்கல் செய்துள்ளோம். அந்த விசாரணை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் எங்களையும் சேர்த்துக்கொள்ள மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக அடுத்தடுத்த நடவடிக்கைகள், அடுத்தடுத்த போராட்டங்கள், அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய தலைவர் அவர்கள் விரைவில் இதற்கான அறிவிப்பை வெளியிடுவார். ஆனால் இது சாதாரண வழக்காக, சாதாரண நிகழ்வாக என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் இன்றைய அறிக்கை அனைவருக்கும் தெளிவுபடுத்தியிருக்கும். இதை அடுத்தடுத்த கட்டமாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சார், இப்போ இந்த நகை திருடு அந்த கம்ப்ளைண்ட்காக தான் அழைச்சிட்டு செல்லப்பட்டதா இல்லை வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்காக? இல்லை, நகை திருட்டுக்கான எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணியிருக்கணும். நகை திருட்டுக்கான எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசாரணையை மேற்கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணணும், ரிமாண்ட்லேருந்து கஸ்டடி எடுக்கணும். இதை தானே நார்மல் விசாரணை செய்யக்கூடிய வேலை. ஒரு ஸ்டேஷன்லேருந்து வெளியில் எடுத்து போய் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் செட்டில்மெண்ட்டை செய்யக்கூடிய தைரியம் யார் கொடுத்தது? அதான் இங்கே கேட்கப்பட வேலை. இப்போ இதே தானே திரு ஜெகன்மூர்த்தியார் வழக்கில் வந்து நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? இதே ஸ்டேஷனு, இதே போலீஸு ஒரே நாளில் கூட்டு போய் எல்லாமே முடித்து அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்ய முற்பட்டார். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் முன்ஜாமீன் போனார். எல்லாம் ஒரு கடத்தல் வழக்கு. நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சீங்கல்ல, ஏன் உங்கள் அரசியல் எதிரி என்பதால் நீங்கள் உடனே இது பண்ணீங்களா? இதை விட 10 மடங்கு கொடூரமான வழக்கு இந்த வழக்கு. அப்போ உங்களுக்குனால செய்ய முடியும், என்ன செய்ய முடியுமோ நீங்கள் நினைத்தால் செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதோ நீங்கள் நினைத்தால் நீங்கள் தடுக்க முடியும். அவ்வளோதானே சொல்ல வரீங்க. ஒரு கடத்தல் 2 நாள் கடத்தப்பட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் செட்டில்மெண்ட்டு வெளியிலேருந்து யார் செய்கிறாங்களோ அதுதான் இங்கேயும் செய்கிறாங்க. அப்போ இங்கே போலீஸே செஞ்சால் அதுக்கு ஒரு வழக்கு 196 செக்ஷன் 2A போட்டு ஒரு சாதாரண வழக்காக பதிவு செய்து அதில் யார் கடத்தினாங்களோ அவங்கள்ட்டே கம்ப்ளைண்ட் வாங்கி இந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் ஒரு கொலை நடந்திருக்கு, 2 நாளாக இருக்குது. அந்த ஊர் மக்களே கொந்தளிச்சு போயிருக்காங்க. எல்லா திமுகவினரும் சேர்ந்து அடக்கம் செய்ய வரைக்கும் அடக்கம் செய்து விட்டு இந்த வழக்கை அப்படியே இவ்வளோ அவசரமாக, ஏன்னா அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துச்சு, உடனே கொண்டு போய் அன்றைக்கி நைட்டே அடக்கம் செய்கிற அளவுக்கு என்ன அவசரம்? அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கொந்தளிப்பை இவர்கள் கிட்டேயே விடாமல் மூடி மறைக்கும் அளவிற்கு என்ன அழுத்தம்? இதானே இங்கே வர்ற கொஸ்டின். என்ன அழுத்தம்? எதனால், எதுக்காக இவ்வளோ தூரம் இந்த அரசாங்கமே சேர்ந்து மூடி மறைக்க பார்க்குது? ஏன் அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டு பண்ணி இந்த வழக்கை நீர்த்து போக செய்கிறீங்க? இது யாருடைய குழுத்தம்? இது கண்டிப்பாக முதல்வர் தலையீடு இல்லாமல் இது நடந்திருக்காது. முதல்வர் தலையீடு இல்லாமல் முதல்வர் இதை மூடி மறைங்கன்னு சொல்கிற அளவுக்கு, இதில் மூடி மறைக்கிற சொல்கிறவருக்கு இதில் பின்னாடி என்ன விஷயம் இருக்குது? ஸோ இதே வேலை தான் வந்து தமிழகம் முழுவதும் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கா. கட்ட பஞ்சாயத்து, இல்லீகல் கட்ட பஞ்சாயத்தை போலீஸை வச்சு தான் இந்த அரசு வந்து தமிழகம் முழுசும் செஞ்சுட்டு இருக்கதான் தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ இல்லை பல நபரோ அவங்க ஈடுபட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இதில் திமுகவினர் உடனடியாக இறங்கி இதை நீர்த்து போகிற வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் வண்டிகளில் தான் அவங்களுடைய குடும்பத்தினர் அழைத்து செல்லப்பட்டார்கள். வேறு யாரும் அவர்களிடம் தொடர்பு கொள்ள கூட அனுமதிக்கப்படவில்லை. ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி பாருங்கள், அவங்க குடும்பத்தினரை கொண்டு போய் போராட்டம் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய ட்ராமாக்கள்லாம் அந்த பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இடத்திலும் நடந்த இந்த 24 கஸ்டோடியல் இடத்துலையும் கட்ட பஞ்சாயத்து செஞ்சு முடித்தது வந்து திமுகவினர். அப்போ திமுகவினர் வந்து ஸ்டேஷனை அவங்களோட இல்லீகல் கட்ட பஞ்சாயத்துக்கான இடமா வச்சு பயன்படுத்திக்கிட்டு அதில் யாரெல்லாம் பிரச்சனை ஆகிறாங்களோ அவங்கள கூட்டு மிரட்டுறதும், கட்ட பஞ்சாயத்து செய்கிறதும், தூக்கி கொண்டு போய் எஸ்ஐடின்ற பேரில் ஒரு 4-5 கும்பலை வைத்து, ரவுடி கும்பலை வைத்து போலீஸ் வாகனத்திலே, டெம்போ வாகனத்திலே கூட்டு போய் அடித்து வெளுக்கிற அளவுக்கு வெளியில் வச்சு கொலை செய்யும் அளவிற்கு எல்லாத்தையும் பின்னாடி இருந்து இயக்குவது திமுகன்றதான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. யாரை காப்பாற்ற? இல்லை, கண்டிப்பாக இதன் பின்னால், ஏன்னா சாதாரணமாக ஒரு திருட்டு வழக்கில் கொண்டு போய் இந்த கேஸை முடிக்கிற அளவுக்கு இல்லை. இது பின்னாடி இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கணும். இந்த எஸ்ஐடின்ற டீமு இதை வைத்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கணும். இது ஒரு இடத்தில் ஒரு ஸ்டேஷனில் நடக்கிற விஷயமா தெரியல. தமிழகம் முழுவதும் திமுகவினர் எல்லா ஸ்டேஷன்லையும் ஸ்டேஷனை பயன்படுத்தி இவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்தார்கள்ன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதை மூடி மறைக்க இன்றைக்கி தமிழக அரசு, முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு வந்து அதை மூடி மறைக்கத்தான் இந்த வேலைகளை செய்து இதை சாதாரண எஃப்ஐஆராக 2 நாள் ஆச்சு எஃப்ஐஆர் போடுறதுக்கு. ஏன் ஒரு கடத்தல் கொலை வழக்கு தானே, ஏன் நேரடியாக எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஏன் நீங்கள் சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போக வேண்டியது தானே? ஏன் இதே இதில் போன வாரம் ஒரு ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுது, ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுது, ஒரு எம்எல்ஏக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடிஞ்சுது, அவரை தேட முடிஞ்சுது. ஆனால் இந்த வழக்கில் ஏன் நீங்கள் செய்ய முடியல? அப்போ உங்களுக்கு நினைத்தால் செய்வீர்கள், நினைத்தால் செய்ய மாட்டீங்களா? இது யாருக்கான அரசு? மக்களுக்கான அரசா, இல்லை உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யக்கூடிய, உங்களுக்கான திமுகவினருக்கு கட்ட பஞ்சாயத்தாக செய்யக்கூடிய விஷயத்தின் நடத்தக்கூடிய அரசான் தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறதா சொல்கிறீங்க. என்ன மாதிரியான விசாரணை வேணும்னு எதிர்பார்த்து? எஸ்ஐடி இந்த அரசு மீது எங்களுக்கு யாருக்கும், பொதுமக்களுக்கு யாருக்கும் நம்பிக்கை இல்லை. தனியாக எஸ்ஐடி எங்களுடைய தலைவரின் அறிக்கையும் இன்றைக்கு தெளிவாக இருக்கும். எஸ்ஐடி விசாரணை எப்படி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் 3 மாதங்களில் உங்களுக்கு தீர்ப்பு வந்தோ அதே மாதிரியான ஒரு விசாரணை தான் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு உதவும். ஏன்னா ஒரு அரசாங்கமே சேர்ந்து ஒரு விஷயத்தை மூடி மறைக்கும் போது யாரை நம்பி விசாரணைப்பது? நீதிமன்றம் மட்டும்தான் இதற்கு உதவி செய்ய முடியும். சிபிசிஐடி விசாரணையெல்லாம், ஏன்னா இது இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரியே நாளைக்கு சிபிசிஐடியில் வந்து உட்காரலாம்.
இதில் சம்மந்தப்பட்ட எஸ்பியே நாளைக்கு சிபிசிஐடி எஸ்பியாக வரலாம். அப்போ இந்த வழக்குடைய தன்மை எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கு எஸ்ஐடி போட்டு நீதிமன்றம் தலையிட்டு, ஏன்னா நேரடியான சாட்சிகள் இருக்காங்க, அந்த ஊர் மக்களே சாட்சியாக இருக்காங்க, அந்த பல எவிடன்ஸ் அளிக்கப்பட்டிருக்கு. ஏன் எவிடன்ஸ் அளிக்கிற வரைக்கும் ஒரு கொலை வழக்கு தானே, நேரடியாக போய் இதில் சம்மந்தப்பட்டவர்கள் அரெஸ்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இதில் எவிடன்ஸ் அளிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாமே நடக்கும் வரை இருக்கிறதுலே இது வரைக்கும் நடந்த எல்லா கஸ்டோடியத்தை விட இது கொடூரமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். 2 நாட்கள் கொடூர டார்ச்சர். இதுக்கு மேலே ஒரு அரசு, ஒரு காவல்துறை செயல்பட முடியுமான்னு தெரியல. இவர்களுடைய கவனம் எல்லாம் வேறு விஷயத்தில் தான் இருக்குது. அவருடைய குடும்பத்தினர், அவர்களை சம்மந்தப்பட்ட வழக்குகளை காப்பாற்றுவதில் தான் இருக்குது. அவங்கங்கே அவங்களுடைய கட்சிக்காரர்கள் வந்து இந்த ஸ்டேஷன்களில், போலீஸ் ஸ்டேஷன்களில் போலீஸ் அதிகாரிகளை அவர்களுக்கு சொந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மீது மட்டும் 50 வழக்குகள் மேலே பதிவு செய்யப்பட்டது. உடனே நேற்று ஒரு சாதாரண இன்சிடெண்ட், அதுக்கு போய் வந்து கொலை வழக்கு, ஒரு பேனர் வச்சதுக்கு கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்யப்படுது. ஸோ இந்த அளவுக்கான ஓவர் ரியாக்ட் பண்ணும் காவல்துறை ஏன் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்து 2 நாள் கழித்து ஒரு சாதாரண கஸ்டோடி எடுத்த 196 செக்ஷன் 2A பண்ணுற அளவுக்கு இருக்காங்கன்னா, அப்போ அவர்களுக்கான உத்தரவை யார் கொடுக்குறது? கண்டிப்பாக இதற்கு முதல்வர் பதில் சொல்லியாக வேண்டும். அவர் மட்டுமே இதற்கு இந்த அனைத்து குற்றங்களுக்கும் அவர் மட்டுமே ஒரு சாட்சியாக கடைசி வரை நிற்கிறார். போராட்டம் அந்த மாதிரி எதனா பண்ணுற வாய்ப்பு இருக்குது? அது கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் விரைவில் அறிவிப்பார். ஏன்னா அடுத்தடுத்த விஷயத்தில் நேற்று அட்டாப்சி ரிப்போர்ட்டும் பார்த்தோம், எஃப்ஐஆர் வந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுடைய தலைவரின் அறிக்கை என்று வந்தது. அடுத்தடுத்த கட்டங்களாக இந்த அரசு நடந்து கொள்ளும் விதம், நீதிமன்றத்தில் அடுத்து என்ன வரப்போகுது, இதெல்லாம் பேஸ் பண்ணி எங்களுடைய தலைவர் அடுத்த கட்டமாக என்ன செய்யணுன்றதை அறிவிப்பார். ஓகே, நன்றி.